பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள் என கோவை நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. இணையவழி சூதாட்டத்தால் தற்கொலைகள் அதிகரிப்பதாக வேதனை. புதிய தடை சட்டத்தை தமிழக அரசு நிறைவேற்ற மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். இந்தியா பாகிஸ்தான் சண்டை நிறுத்தம் குறித்து ட்ரம்ப் பதிவிடும் ஒவ்வொரு தகவலும் புதிய கேள்வியை எழுப்புவதாக ப. சிதம்பரம் சாடல். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே 3 மகிழுந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் 3 பேர் படுகாயம். தனியார் பள்ளி ஊர்திகளில் பாதுகாப்பு வசதிகள் குறித்து காட்பாடியில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு. ஓட்டுநர்களுக்கு தீத்தடுப்பு பயிற்சி. உடுமலைப்பேட்டை அருகே பஞ்சலிங்க அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கு தடை. தமிழ்நாட்டிற்கான வந்தே பாரத் தொடர்வண்டி பெட்டிகள் பிற மாநிலங்களுக்கு தாரை வார்க்கப்பட்டிருப்பதற்கு அன்புமணி கண்டனம். விருதுநகர் மாவட்டம் சத்திரப்பட்டியில் மருத்துவ துணி உற்பத்தி செய்யும் விசைத்தறியாளர்கள் கூலி உயர்வு கோரி 2வது நாளாக வேலை நிறுத்தம். நாமக்கல் பரமத்தி சாலையில் உள்ள உணவகத்தில் மதுபோதையில் தகராறு செய்தவர் அடித்து கொலை. உரிமையாளரிடம் விசாரணை. தங்கம் விலையில் பவுனுக்கு 120 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் 1 பவுன் அணிகலன் தங்கம் 70,120 ரூபாய்க்கு விற்பனை.